அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். அன்பார்ந்தவர்களே, குடும்பம் என்று சொன்னாலே பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் கிடையாது. பிரச்சனைகள் இல்லை என்று சொன்னால் அது குடும்பமே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். எல்லா குடும்பத்திலும் பிரச்சனைகள் இருந்திருக்கிறது. ஆனால் குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனையே குடும்பமாகிவிடக்கூடாது. அங்கதான் நம்ம கவனிக்கணும். சில குடும்பத்தில் எப்ப பார்த்தாலும் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். அதல்ல நான் சொல்லுவது. குடும்பம் என்றால் பிரச்சனைகள் இருக்கும், மனக்கசப்புகள் இருக்கும், வெறுப்புகள் இருக்கும், இதெல்லாம் இருக்கத்தான் செய்யும். இது இன்னைக்கு நேற்று தொடங்கினது அல்ல, காலாகாலமாக அப்படித்தான் வந்திருக்கிறது. உதாரணமா, இந்த உலகத்துடைய தந்தை ஆதம் நபி, அவருடைய குடும்பத்தில் பிரச்சனை இருந்ததா இல்லையா? அண்ணன் தம்பிக்குள்ள தகராறு வந்தது. தம்பி என்ன செஞ்சான்? அண்ணனை வெட்டிட்டான், கொலை செஞ்சிட்டான். ஹாபீல் என்று சொல்லக்கூடியவரை கொலை செய்துட்டான். எல்லாருக்கும் தெரியும். அங்கிருந்து தொடங்கினதுதான் பிரச்சனை. வழிக்கு வழி நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருக்கிறது. இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாமத்தை பத்தி நமக்கு தெரியுமா இல்லையா? இரண்டாம் தந்தை என்று பெயர் பெற்றவர்கள். அல்லாஹ்வுடைய ஹலீல், அல்லாஹ்வுடைய நண்பர். இப்படிப்பட்ட இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மனைவி சாரா அம்மா பயங்கர வாயாடியா இருந்தாங்களாமா. பயங்கர வாயாடி. எந்த அளவுக்குன்னு கேட்டா, இப்ராஹிம் நபி அல்லாஹ்ட்ட துஆ செய்வாங்களாமா, என்னுடைய மனைவி வாயை கொஞ்சம் அடக்கடா அல்லாஹ் அப்படின்னு. அப்போ எல்லா குடும்பத்திலும் பிரச்சனை இருந்திருக்கிறது. பிரச்சனை இல்லாத குடும்பமே கிடையாது. நம்முடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பல மனைவிகள் இருந்ததாக எல்லாருக்கும் தெரியுமா இல்லையா? பல மனைவிமார்கள் இருந்திருக்கிறார்கள். எந்த மனைவிட்டு பேசாம ஒரு மாசமா மேல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க, கொஞ்சம் உயர்ந்த ஸ்தலத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டாங்க. அப்போ ஒரு நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 10 நாள் ஆச்சு, 20 நாள் ஆச்சு. 29 நாள் முடிஞ்சதுக்கு பின்னால கீழே இறங்கி வந்தாங்க. அப்போ ஒரு மனைவி கேட்டாங்க, ஏன்னா ஒரு மாசம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு 29லயே திரும்பி வந்துட்டீங்களே. 29 என்பதும் ஒரு மாசம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இன்னைக்கு சில மாசங்கள்ல, சில வருஷங்கள்ல 29 நோன்பு வருதா இல்லையா? அப்ப 29 என்பதும் ஒரு மாசம் தான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அப்போ இதெல்லாம் நம்முடைய முன்னோர்களுடைய குடும்பத்திலேயும் பிரச்சனைகள் நடந்திருக்கிறது என்பதை நான் புரிய வேண்டும். ஒரு வலியுல்லா, அல்லாஹ்வுடைய வலிமார்களில் ஒருவர், அவர் ரொம்ப பெரிய ஆளு, ரொம்ப உயர்ந்த ஆளு. அவரை பார்க்கறதுக்காக வேண்டி ஒரு ஆள் போறாரு. அவரு போய் வீட்டில் போய் பார்த்தா அவர் இல்லை, அவருடைய மனைவி தான் இருந்திருக்குது. அப்ப அந்த அம்மாட்ட கேட்டாங்க, எங்க உங்க கணவர் எங்கேன்னு. அந்த ஆள் எங்கேயாவது காடு மேடு சுத்திட்டு கடப்பா, போய் பாருங்க. எப்படி பெரிய வலியுல்லா, அல்லாவுக்கு நெருக்கமானவர், அல்லாவுடைய நேசரு. மனைவி என்ன சொன்னாங்க? அவரு ஏன் காடு மேடுல சுத்திட்டு போற, போய் பாருங்க. அப்போ இவரு நேரா காட்டுக்கு போறாரு. காட்டுல போய் அவரை பார்த்துடுறாங்க, அந்த வலியுல்லாவை பார்த்துடுறாங்க. அந்த வலியுல்லாவை பார்த்துப்பட்டு இவர் கேட்கிறாரு, உங்க மனைவி வீட்டுக்கு போயிருந்தேன். ஓ, வீட்டுக்கு போயிருந்தீங்களா? சரி 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 சரி, நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குமே அப்படின்னாங்க. அப்போ கணவன் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர், மனைவியோ அதுக்கு நேர் விரோதமானவர். இப்படியும் இருந்திருக்கிறது.
நபிமாருடைய குடும்பத்திலும் வலிமாருடைய குடும்பத்திலும் எல்லா குடும்பத்திலும் நடந்திருக்கிறது. குர்ஆன்ல வருதா இல்லையா? அதாவது நூஹ் நபியுடைய மனைவியும் லூத் நபியுடைய மனைவியும் காஃபிராகி விட்டார்கள். வரபல்லாஹு மஸலல் லில்லதீன கஃபரு இம்ராஅத நூஹின் வ இம்ராஅத லூத். லூத் நபியுடைய மனைவியும் நூஹ் நபியுடைய மனைவியும் காஃபிராகி விட்டார்கள் அப்படின்னு வருதா இல்லையா? அப்ப இந்த மாதிரி எல்லாம் குடும்பத்துல பல குழப்பங்கள், பல பிரச்சனைகள் எல்லா குடும்பத்திலும் நபிமாருடைய குடும்பத்தில் இருக்கும் நடந்திருக்கிறது. ஒண்ணு வேண்டாம், உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை பற்றி பேசாதவர்கள் யாரும் இருக்க முடியாது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வீட்டுக்கு ஒரு ஆள் போறாரு. எதுக்கு போறாரு? தன்னுடைய மனைவியுடைய பிரச்சனையை தீர்க்கிறதுக்காக வேண்டி. மனைவியுடைய அந்த என்ன சொல்றது, வாய் பயங்கரமான வாய், அதை பேசுறதுக்காக வேண்டி, அதை பத்தி கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக வேண்டி உமர் ரலியல்லாஹு தஆலா போறாங்க, வீட்டுக்கு போறாங்க. உமர் அவருடைய வீட்டுக்கு போய் பக்கத்துல போய் பார்த்தா வீட்டுக்குள்ள இருந்து அந்த அம்மா பயங்கரமான சவுண்ட்ல பேசுறாங்க. அந்த அம்மாவோட சவுண்ட் மட்டும்தான் வருது, பயங்கரமான சவுண்ட்ல பேசுறாங்க. இதை கேட்ட உடனே இந்த வந்தவர் என்ன செஞ்சார் தெரியுமா? என் வீட்டுல ஒரு பேய் தான் ஆடுது, இங்க 4 பேய் ஆடுது, நம்மளை விட பயங்கரமான பிரச்சனை போல தெரியுது அப்படின்னு அவர் செஞ்சாரு. வீட்டுக்குள்ள போகாம உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிடாம திரும்பி போனார். இவர் திரும்பி போனதை உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்து விட்டார். உடனே கூப்பிட்டாங்க, எப்பா யார் நீ, என்ன வந்த போற, என்ன விஷயம்? அப்போ வந்தவர் சொன்னாரு, இல்ல நான் என்னுடைய மனைவியுடைய பிரச்சனையை பத்தி உங்கள்ட்ட சொல்றதுக்காண்டி வந்தேன். ஆனா உங்களுடைய மனைவியே ஒரு பிரச்சனையா இருக்குது, எனக்கு தெரியாம போச்சு, அதனால போறேன். அப்படியா, சரி உட்காரு. நல்லா தெரிஞ்சுக்கோ, மனைவி என்பவளுக்கு சில உரிமைகள் இருக்கிறது. அந்த உரிமைகளை நம்ம செய்யாமல் போய்விட்டால் அவங்க பேசுவாங்க. மனைவி பேசுறது நம்ம ஒன்னும் பதில் பேசக்கூடாது. இதான் ஹிக்மத்து. அறிவுள்ள கணவன்மார்கள் இதை பார்த்து படிக்கணும். உமர் அவர்கள் சொல்லுகிறார்கள், மனைவிமார்கள் பேசுகின்ற பொழுது தன்னுடைய குறைகளை பற்றி, தன்னுடைய சங்கடங்களை பற்றி அவர்கள் பேசுறது நம்ம குறுக்க பேசக்கூடாது. என்னடி அப்படின்லாம் கேட்டுக்கூடாது, பேசாம உட்காந்துக்கணும். அவங்க சங்கடங்கள் எல்லாம் சொல்லி பேசி முடிச்சதுக்கு பின்னால அப்படியா சரி பாப்போம் அப்படின்னு சொல்லி முடிச்சோம். நம்ம அவங்க பேசுறதுக்கு எதிர்மறையா நாம பேசணும்னு சொன்னா குடும்பத்துல பிரச்சனைகள் வெடிச்சு பெருசா போயிடும், வேற விதமா போயிடும். அதனால உமர் அவர்கள் சொல்லி தரக்கூடிய இந்த டெக்னிக்கலை நம்ம ஃபாலோ பண்ணணும். எப்படி அவங்க பேசுறாங்க, நம்ம வீட்டுக்குள்ள வந்தோன்னு வைங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க தொடங்கிடுவாங்க, அப்படி இப்படி அது இல்லை இது இல்லை, அம்மா வாங்கி கேட்டா நீங்க வாங்கி தராம போயிட்டீங்க, அதனால நான் இப்படி வச்சேன், சாதனா வைக்க முடியல அப்படிலாம் சொல்லுவாங்க. எல்லாம் பேசாம இருந்து கேட்டுக்கிட்டே இருந்ததுக்கு பின்னால நம்ம அதுக்கு பின்னால் பதில் சொல்லணும். அப்ப இது குடும்பம் நிலைநிறுத்துவதற்குண்டான ஒரு டெக்னிக்கல். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, மனைவி ஏதோ ஆத்திரத்தில் பேசுனாங்கன்னு வைங்க, கோபம் வந்துருச்சு, ஆவேசம், டென்ஷன் ஆயிடுச்சு. நமக்கு டென்ஷன் ஆச்சுன்னு சொன்னா என்ன செய்யலாம்? ஏதாவது ஒரு சின்ன ஒரு பட்டும் படாம ஒரு அடியெல்லாம் அடிக்கலாம், தப்பு இல்லை. அடிக்கிறது எப்போ அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். எப்போ அடிக்கலாம், மனைவி அடிப்பதற்குண்டான முறை என்ன அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். நீ என்ன செய்ய, மனைவிக்கு நல்ல உபதேசம் கொடு. அப்படி இல்லம்மா இப்படி இல்லம்மா, நபியுடைய மனைவி இப்படி, அவங்களுடைய மனைவி இப்படி, உபதேசம் கொடு. அந்த உபதேசம் பலிக்கலையா, உன்னுடைய மனைவி விட்டும் தனியா வந்து படு, தனியா வந்து பாயை பிரிச்சிரு, பெட்டை பிரிச்சிரு, தனியா படு. ஒரு யதார்த்தமான ஒரு மனைவியா இருந்தா அது சம்மதிக்க மாட்டாங்க. நீ எக்கடே கெட்டு போய் எங்கேயோ போய் படுத்துக்க போ, பள்ளியில போய் அஜயத்து கூட படுத்துக்க போ அப்படின்னு அவ பேசாம இருந்துட்டா, மூணாவது வழி என்ன சொன்னாங்க தெரியுமா ரசூலுல்லாஹ்? இவ்வளவு சொல்லியும் திருந்தல, படுக்கையை பிரிச்சு போட்டு திருந்தலன்னு சொன்னா அடிக்கலாம். எப்படி அடிப்பது? முட்டுக்கு கீழே, இடுப்புக்கு கீழே ஏதாவது ஒரு சின்ன ஒரு தடியோ ஏதோ ஒரு இது வச்சு அடிக்கிற மாதிரி நடிக்கிறது. எப்படி? அடிக்கிற மாதிரி நடிக்கிறது.
அப்ப இதனால் அவள் என்ன புரிவான்னு கேட்டா, ஓ இந்த மனுஷன் கோபம் வந்து அடிப்பார் போல தெரியுது, இன்னைக்கு குச்சி எடுத்து அடிக்கிறாரு, நாளைக்கு வேற ஏதாவது உலக்கி எடுத்து அடிச்சாலும் அடிப்பாருன்னு கூடிய அந்த பயம் வருப்பதற்காக வேண்டி பாம்பும் சாகனம் தடியும் உடையக்கூடாதுங்கிற மாதிரி அடிக்கிற மாதிரி நடிக்கணுமே தவிர நம்ம அடிக்கிறது அவங்களுக்கு வலிக்கவும் கூடாது. இதைத்தான் குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லி தருகிறது. ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், வலா தல்ரிபில் வஜஹ, மனைவியின் முகத்தில் அடிக்காதீர்கள், மனைவியின் முகத்தில் அடிக்காதீர்கள் அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினாங்க. இன்னைக்கு எடுத்த உடனே கோபம் வந்து ஓங்கி கன்னத்துல தான் அடிக்கிறோம் இல்லையா? அடிக்கிற அடியில கம்மல் தெரிச்சு போயுதா இல்லையா? அது எவ்வளவு பெரிய ஆபத்து தெரியுமா? 4 தடவை இந்த மாதிரி அடிச்சேன்னு சொன்னா உங்களுடைய காது கேட்காம போயிடும். அதனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருகிறார்கள், எந்த காரணத்தை கொண்டு உங்களுடைய மனைவியின் முகத்தில் அடிக்காதீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தந்தார்கள். பின்ன இன்னொரு விஷயம் கூடி ரசூலுல்லாஹ் நமக்கு பொதுவா ஒரு விஷயத்தை சொல்லி தர்றாங்க. அதாவது மனைவி என்பவள் யார்? உலகத்தில் எவ்வளவோ சுகங்கள் இருக்கிறது, எவ்வளவோ சுகங்கள் இருக்கிறது. சில பேருக்கு பணம் சம்பாதிக்கிறதே ஒரு சுகம், சில பேருக்கு வீடு கட்டுறதுலயே ஒரு சுகம், சில பேருக்கு கார் ஓட்டுறதுலயே ஒரு சுகம், சில பேருக்கு பயணம் செய்வதிலேயே ஒரு சுகம், சில பேருக்கு வியாபாரம் செய்வதிலேயே ஒரு சுகம். இப்படி சுகங்கள், பலவிதமான சுகங்கள் இருக்கிறது. ஆனால் உலகத்திலேயே மிகச் சிறந்த சுகம் எதுவென்று சொன்னால் அத்துன்யா மதாஉன் வ கைரு மதாஇஹா அல் மர்அத்து ஸாலிஹா. எவ்வளவு சுகம் இருந்தாலும் ஒரு சாலிஹான மனைவி இடத்திலிருந்து கிடைக்கக்கூடிய சுகம்தான் சிறந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். ஆகவே குடும்பத்தில் பிரச்சனைகள் இருக்கலாம், பிரச்சனையே குடும்பமாக ஆக்கிவிடாமல் மனைவியை கண்ணியமாக நடத்துங்கள் என்று இந்த ஹதீஸு நமக்கு சொல்லி காட்டுகிறது. அன்பார்ந்த பெரியோர்களே, இந்த பயான் உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய குடும்பாதிகள், உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் என்று அன்போடு வேண்டிக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர். அல்லாஹ்